ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொக்கனட் இருக்கு இல்லையா, இந்த கொக்கனட் வாட்டர் வந்து நம்ம வந்து இதை ட்ரிங்க் பண்ணோன்னா நம்மளோட சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஏர்லி மார்னிங். அனதர் திங், ஸ்டோனுக்கு கல் இருந்தாலும் இதை சாப்பிட்டோன்னா லேடிஸுக்கு ஈஸியாக வெளியாகிடும். அது இல்லாமல் உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொக்கனட் ஆயில் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி தென் அதை வந்து நம்ம ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோன்னா அந்த வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் அதுவே ஒரு 3 ஸ்பூன் சாப்பிட்டோன்னா வெயிட்டாக ஹை ஆகிடும். ஸோ இந்த கொக்கனட் வந்து இஸ் அ குட் மெடிசன். இந்த செவ்வழனின்னு சொல்லுவாங்க இது நல்லா குட் மெடிசன். எல்லா இடத்துலையும் இது கிடைக்காது. செவ்வழனி நார்மல் தான் கிடைக்கும். ஆமாம், இந்த டிஷ்யூ வந்து இந்த பன்னாடை, இது பேர் வந்து ஸ்கோல் பண்ணுறதுக்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மோர் குட் மெடிசன். இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி இந்த டிஷ்யூ வந்து இதில் ஃபுட்டு வச்சு கொடுப்பாங்க. பிகாஸ் இது மெடிசன்னால் நமக்கு நல்லதுன்ட்டு. ஸோ குட் மெடிசன் இது. அதே போல் இந்த பாலை சொல்லுவாங்க, ஃப்ளவர் வர்றது. ஸோ இந்த பாலை வந்து நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு, அந்த கொக்கனட் லீஃப் இருக்கு இல்லையா, அதில் வீடு கட்டுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஊற வச்சு பிரித்து அதை வந்து கயிறு மாதிரி எடுத்துக்குவாங்க. ஓகே, எடுத்துகிட்டு அதை செய்வாங்க ரோப் எடுத்து. ஸோ இந்த பேபி இருக்கு இல்லையா, இந்த பேபி கொக்கனட், இது வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஏர்லி மார்னிங் சாப்பிட்டோன்னா நம்ம வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் மூலத்துக்கு குட் மெடிசன் இது. ஸோ இதை சாப்பிட்டு வந்தோன்னா நல்லது. அதே போல் இப்போ வந்து இந்த கொக்கனட் ட்ரீ இருக்கு இல்லையா, இந்த கொக்கனட் ட்ரீயில் இந்த லிஃப் இருக்குல்ல, அந்த லிஃப்பில் வந்து சாத்தே பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த லிஃப்பை எடுத்து நம்ம வந்து அதில் வச்சு ஃபிஷ்ஷோ இல்லை எனிதிங், நம்ம மட்டனோ சிக்கனோ எனிதிங் அதில் சுட்டு சாப்பிட்டோன்னா அதில் உள்ள ஹர்பல்லாம் அதில் சார்ந்துடும். ஸோ ரொம்ப நல்லது. அதை விட்டு இந்த இந்த கொக்கனட் லீஃபை வச்சு தான் வீடு கட்டுவாங்க. ஸோ ரொம்ப நல்லது, ரொம்ப கூலிங் ஆல்சோ. தென் வந்து அதே போல் இந்த ட்ரீயை வந்து நம்ம வந்து வீட்டு வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹவுஸ் மேக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த கொக்கனட் லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃபில் இருக்க அந்த சீவுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம எடுத்து இப்போது புத்திஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீவு விளக்கமரு சொல்லுவாங்க, விளக்கமருன்னு பண்ணுற சொல்லிவிட்டு இங்கே வீடு கூட்ட யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து எல்லா புத்திஸ்ட் டெம்பிளுக்கும் போகணுன்னா அதை தான் தலையில் அடிப்பாங்க. பிகாஸ் அந்த கிரகம்லாம் போகணுன்னா அந்த விளக்கமத்தால் தலையில் அடித்தா அந்த கிரகம்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேர்டை இங்கே வீடு கூட்டுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வெரி குட் மெடிசன். அதே இல்லாமல் இந்த மரம் வந்து நல்லா பெருசாகிடுச்சுன்னா ஆஃப்டர் இதில் வந்து கல் வரும், லைக் ஒயின் மாதிரி. ஸோ இது